அக்டோபர் மாதம் உலகம் முழுவதும் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கும் மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாதத்தில் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் மாதமாகவும் கருதப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு தகவல் அடங்கிய இன்ஸ்டாகிராம் வீடியோ தொகுப்புகள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக 23வது பதிப்பாக நடைபெறும் இந்த விழிப்புணர்வு வீடியோ தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட்டது. இதனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநரும் மருத்துவருமான குகன் நவ இந்துஸ்தான் ஸ்பின்னர்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி பிரியங்கா கார்த்திகேயினி மற்றும் SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஆகியோர் இணைந்து வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் குகன் கூறுகையில், இந்தியாவில் 50 வயதிற்குட்பட்ட பெண்களிடையே மார்பக புற்றுநோய் அதிகரித்து வருவதாகவும், சுமார் 35 வயதுள்ள பெண்களிடையே இந்த நோய் ஏற்படுவது 2%இலிருந்து 4% உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ ஆய்வின்படி 2018ஆம் ஆண்டில் இந்தியாவில் 1,68,000 பேருக்கும் மேற்பட்ட பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், இந்த எண்ணிக்கை 2023இல் 2,20,000க்கும் மேல் அதிகரித்து உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் போதிய அளவு இல்லை என்பதை இதற்கு காரணம் என கூறிய அவர், ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் இதற்காக ஆண்டுதோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். இந்த வீடியோ குறுந்தகடு வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயலதிகாரி CV ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் S அழகப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதம். மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏன் தேவை அப்படின்னா, இன்னைக்கு 2018 1,68,000 இருந்தது. இன்னைக்கு 2023 அதே இது இந்தியாவில் கிட்டத்தட்ட 2,23,000 பேருக்கு புற்றுநோய் இருக்குது. ஸோ அது மிக அதிகமாக ரேப்பிடாக ரைஸ் பண்ணக்கூடிய நோயாக, நகர்ப்புற பெண்கள் அதிகமாக தாக்கக்கூடும் புற்றுநோயாக இந்த மார்பக புற்றுநோய் உருவெடுத்திருக்கு. இதற்கான காரணம் என்ன, இதை ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இதனுடைய பக்க விளைவுகள் என்ன, இதனுடைய கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விழிப்புணர்வை உள்ளடக்கிய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கிறத இந்த மாதம் முழுவதும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்ரீஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். ஏன் விழிப்புணர்வு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலையில் மார்பக புற்றுநோய் கண்டுச்சா முழுசாக குணப்படுத்த முடியும். இப்படி அமெரிக்காவில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான் 90 to 95% இது டிரெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் நம்மளால் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் கண்டுபிடிக்க முடியுது. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கண்டுபிடிக்கப்படப்போ அதே குணப்படுத்தக்கூடிய சதவீதம் 50% 60% இருக்குது. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு ஏற்படுத்தி அது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அவங்க பண்ணிக்க தோணணும். ஏன்னா இன்னைக்கு மெயினாக அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, இது புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சாலே அவங்க மார்பகத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க, கீமோதெரப்பி கொடுத்துருவாங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க. இன்றைக்கு மார்பக புற்றுநோயோட கட்டி மிக சிறியதாக இருந்தால் கட்டியை மாத்திரம் எடுத்துட்டு மார்பகத்தை ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி கீமோதெரப்பி சிகிச்சைகள்லாம் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. சில பேர் ஹார்மோன் தெரப்பி கொடுக்கலாம், டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கலாம். ஸோ பக்கவிளைவுகள் இல்லாத சிகிச்சை இப்போ நிறைய பேருக்கு கிடைக்குது. அதனால் அப்படியே பக்கவிளைவுகள் இருந்தாலும் அவை தற்காலிகமானது தான். கீமோதெரப்பினால முடி போனாலும் சைடு எஃபெக்ட்ஸ் பர்மனெண்ட்டாக இருக்காது, திருப்பி முடி வந்துடும். ஸோ இரண்டாவது ஸ்க்ரீனிங் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். 20 வயசுக்கு மேலே பெண்கள் மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கணும். 30 வயசுக்கு மேலே அவங்க ஒரு மருத்துவர் மூலமாக சிகிச்சை பரிசோதனை செய்திக்கணும். 40 வயசுக்கு மேலே அவங்க மேமோகிராம் பண்ணிக்கணும். இந்த சிகிச்சை இந்த ஸ்கீம் பண்ணாங்கனாலே நம்மளால் ஏர்லி டிடெக்ஷன் பண்ண முடியும். இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் 2ஆக கிளாஸிஃபை பண்ண முடியும். மாற்றக்கூடியது, மாற்றம் செய்ய முடியாதது. மாற்றம் செய்ய முடியாதது என்னன்னா, ஒரு சிறிய வயதில் பூப்படைதல், லேட் மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதவிடாய்தல், தள்ளி போதல். ரெண்டாவது மரபணு மாற்றங்களாக ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர், ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் மதருக்கோ சிஸ்டருக்கோ வரக்கூடிய
இல்லை ஃபாதரோட சிஸ்டருக்கோ வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர்ஸ். இது வந்து அன்மாடிஃபைட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மாடிஃபை பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னா 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது, 30 வயசுக்கு மேலே முதல் குழந்தையை பெற்றுக்கொள்ளுதல், அப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் கருத்தடை மாத்திரைகளை உட்கொள்ளுதல், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, மிக அதிகமான கொழுப்பு உட்கொள்வது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூட உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. இந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் இதுதான் நகர்ப்புற மயமாக்குதல், சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இந்த அர்பனைசேஷனுங்கிற ரீசனால தான் நகர்ப்புற பெண்களை தாக்கக்கூடிய புற்றுநோய்களில் மிக அதிகமாக மரபு புற்றுநோய் இருக்குது. ஸோ இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம பெண்கள்கிட்ட கொண்டு வரணும். இதை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க்கை கண்டுபிடிக்க முடியும் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஸ்க்ரீனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீனிங்காக தான் நம்ம மேமோகிராம் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் மிக இலவசமாக பண்ண போகிறோம். 6 ஒர்க்கிங் டேஸ் பிட்வீன் 9 to 5. யார் வேணாலும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு புற்றுநோய் மையத்தை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பிட்வீன் 9 to 5 அவங்க இது பண்ணிக்கலாம்.